செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். சேலம் மாவட்டம் தும்மிப்பாடியிலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் மோட்டூர் வரை உள்ள தேசிய நெடுஞ்சாலை மறுசீரமைப்பு செய்யப்படும் நிலையில் தருமபுரி மாவட்டம் தொப்பூர் கணவாய் பகுதியில் அணிவகுத்து நின்ற வாகனங்களால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெற்றிவேல். வெற்றிவேல், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஓங்கூர் சுங்கசாவடியிலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் சுங்கசாவடியிலிருந்து அந்த 86 கிலோமீட்டர் தூரம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த பராமரிப்பு நடக்கிறது வழக்கம். இது ஒவ்வொரு முறையும் நடந்துட்டு இருக்கு. இந்த நிலை தருமபுரி மாவட்டம் இந்த சுங்கசாவடியை இருக்கக்கூடிய அந்த பாலியல் சுங்கசாவடியிலிருந்து துப்பூர் கணவாயை இருக்கக்கூடிய அந்த 10 கிலோமீட்டர் தூரம் மிகவும் ஆபத்தான அடிக்கடி விபத்துகள் ஏற்படக்கூடிய அந்த பகுதி. இது நிலையில் பராமரிப்பு பணிக்காக கடந்த சில தினங்களாக 2-3 தினங்களாக இந்த பராமரிப்பு பணி சாலை, அதாவது ரோடு, அதாவது சாலை பண்ற வேலை நடந்துச்சு. இந்த நிலையில் 20 கோடி ரூபாய் மதிப்புக்கு இந்த பராமரிப்பு பணி நடக்குது. இந்த நிலையில் இந்த சாலை பராமரிப்பு பணி நடக்கிற இந்த நேரத்தில் அது ஒரு ஒளிப்பாதை மட்டும் சுங்கசாவடி அந்த நிர்வாகிகள் அடித்து வச்சுட்டு மறுபு ஒருபுறம் மட்டும் அந்த வாகனங்களை இயக்கி வராங்க. இதனால சுமார் 1 மணி நேரம், குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் இடைவெளியில் அந்த பணியில நடக்குது. இதனால சுமார் அந்த 1 மணி நேரம் இடைவெளியில அந்த வாகனங்களும் இயக்க முடியாம அந்த ஓட்டுநர்களும் மிகவும் சிரமத்துக்குள்ளாகிறாங்க. இதனால அந்த அத்தியாவசிய தேவையா இருக்கக்கூடிய அந்த காய்கறியா இருக்கும், பூ மார்க்கெட்டுக்கு போறதும், பால் உள்ளிட்ட அந்த அத்தியாவசிய தேவைகள் போறவங்க மிகவும் அந்த நேரத்துக்குள்ள போக முடியாம மிகவும் சிரமத்துக்குள்ளாராங்க. இதனால அங்க அந்த பாதை ஒரு வழிப்பாதையா அதாவது போறதுக்கு ஒரு வழிப்பாதையும் வரத்து ஒரு வழிப்பாதையும் ஒரே ஒரு சாலையில் இயக்கப்பட்டனாக்க அந்த நேரமும் ஓரளவுக்கு தெரியும். அப்படின்றதுனால அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த பராமரிப்பு பணி நடத்துற இந்த நேரத்தில் அந்த சாலையும் தரமில்லாத போறதா ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த 1 இன்ச்சு, அதாவது அந்த சாலை பழைய சாலையை கொஞ்சமா தோண்டிட்டு மறுபடியும் அது மேலேயே சாலையை போடுறதுனால அந்த தரமில்லாம சாலையா இருக்கிறதுனால அந்த வாகன ஓட்டியும் மிகவும் சிரமத்துக்கு ஆகிறாங்க. இதனால அந்த மாவட்ட நிர்வாகமும் சரி, அந்த நெடுஞ்சாலைத்துறையும் சரி, இந்த சாலையை சரியா பார்க்கணும், பராமரிக்கணும், அது மேற்பார்வையிடணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இருந்திருக்கு. இதனால அந்த வழியை சென்ற அந்த வாகன ஓட்டுநர் குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம், அதாவது 1 மணி நேரம் இடைவெளி, 1 மணி நேரம் இடைவெளின்றதுனால மிகவும் சிரமத்தாகிறாங்க. அதனால கிட்டத்தட்ட ஒரு 5-10 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த வாகனங்கள் அணிவித்து நிற்கிறதும் நம்ம பார்க்கிறோம். இதனால மாவட்ட நிர்வாகம் ஒரு குழுவில செயல்பட்டு அந்த சுங்கசாவடி நிர்வாகத்தோட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த வாகனத்தை விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெற்றிவேல். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.